தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கொடைக்கானலில் பெய்த கனமழையால் வத்தலகுண்டு பிரதான சாலையில் உள்ள புலிச்சோலை அருகே ராட்சத மரம் முறிந்து விழுந்தது. இதனால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் அவதிக்குள்ளாகினர். வனத்துறையினர் விரைந்து வந்து மரத்தை அகற்றிய பின்னரே போக்குவரத்து சீரானது. பெரம்பலூர் மாவட்டம் ஈச்சம்பட்டி கிராமத்தில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் அறுவடைக்கு தயாரான வாழை மரங்கள் முறிந்து சேதமாகின. விவசாயி ஜெயராமன் என்பவரது வாழை தோட்டம் அடியோடு சாய்ந்து சேதமடைந்தது. அடுத்த மாதம் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் சுமார் 1 லட்சத்திற்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். வெயிலின் தாக்கத்தால் வாடி வந்த சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. ஈஸ்டர் விடுமுறையொட்டி குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் மழையை பொருட்படுத்தாமல் ஏற்காடு படகு இல்லத்தில் நனைந்தபடியே உற்சாகமாக படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இந்த திடீர் மழையால் காய்ந்து போயிருந்த மலைப்பகுதி மீண்டும் பசுமைக்கு திரும்பியுள்ளது. ஈரோடு மாநகரின் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கம்பம் விடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கம்பம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட போது ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீரை ஊற்றி உற்சாகமாக விளையாடினர். பின்னர் காரை வாய்க்காலில் கம்பம் விடப்பட்டு விழா நிறைவடைந்தது. அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் விமர்சையாக நடைபெற்றது. ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் தேரில் எழுந்திருட கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திரண்ட லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் மற்றும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ராமநாதபுரம் திமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்ய வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர். அச்சுந்தன் வயல் பகுதியில் நடைபெற்ற இந்த சோதனையில் அவர் வந்த பிரச்சார வாகனம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை வடக்கு தொகுதி வேட்பாளருமான வானதி சீனிவாசன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். என்னென்ன தேதியெல்லாம் வரதுன்னு இன்னைக்கே கொடுத்துட்டாரு. நாளைக்கு மாலை கோவை வடக்குக்கு வராரு. நாளைக்கு காலையில வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு திரு முருகன்ஜியோட போக போறாரு. அவருடைய பணிகள் ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு. ராமநாதபுரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஒரே நேரத்தில் தாவேக மற்றும் திமுகவினர் திரண்டதால் வாகனங்களை அனுமதி அளிப்பதில் காவலர்களுக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் வேட்பாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலையிட்டு சமாதானம் செய்ததை தொடர்ந்து அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலின் போது வண்ணாரப்பேட்டை துணை ஆய்வாளர் பாஸ்கரன் மற்றும் அதிமுகவினரிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேட்பாளர் குப்பனுடன் வந்த ஆதரவாளர்களை துணை ஆணையர் ஒருமையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சேலம் தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் வினோத் நல்ல நேரம் முடிவதற்குள் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் மண்டல அலுவலகத்திற்கு ஓடிச் சென்று தேர்தல் அலுவலரிடம் மனுவை சமர்ப்பித்தார். விமர்சனங்களால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் தரம் தாழ்ந்து போவார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். விமர்சனம் செய்வது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு மரபு, செய்வது தவறில்லை. ஆனால் எது மாதிரியான விமர்சனங்கள் செய்வது என்பது அவர் கொஞ்சம் புரிந்து கொண்டு செய்வது நல்லது. சட்டப்பேரவை தேர்தலில் பரப்புரை செய்வீர்களா என்ற கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் நோ கமெண்ட்ஸ் என கூறினார். ஹைதராபாத் செல்ல சென்னை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். நெருங்கிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போற வாய்ப்பு இருக்காது.
புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை வாகனம் மற்றும் காரின் முன் பாய்ந்தவர்கள் தொண்டர்கள் இல்லை என்றும் அவரது ரசிகர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்றும் முக்குளத்தூர் புலிப்படை தலைவரும் சிவகங்கை தொகுதி வேட்பாளருமான கருணாஸ் கூறினார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கரண்ட் கம்பியிலையும் கயர் ஒயர்லையும் இன்னொருத்தன் கீத்து வீட்லையும் வீடெல்லாம் கவுந்து வீடெல்லாம் உள்ள ஓட்டெல்லாம் உடஞ்சி இப்படிலாம் எந்த கட்சியில எந்த தொண்டர்கள் செஞ்சு உங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கு. அதனாலதான் நாங்க ரசிகர்னு சொல்றோம். திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் KN நேரு தென்னூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வணிகர் சங்கங்கள் மற்றும் ஜமாத் குழுவினரை நேரில் சந்தித்தவர் சிறுபான்மையின மக்களிடம் ஆதரவை திரட்டினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ராசுப்பிள்ளையின் கட்சி அலுவலகத்தை சசிகலாவின் சகோதரர் திவாகரன் திறந்து வைத்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணி ஒரு துரோக கூட்டணி என சாடினார். 234 தொகுதியிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்களும் நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்களும் நிற்பதாக கருதி ஆன்மீக அரசியலை கொண்டு வருவதற்கு நீங்கள் பொதுமக்கள் எல்லாரும் உதவ வேண்டும். சேலம் மாவட்டத்தில் அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, ஏற்காடு, அடிவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அனல் காற்று மறைந்து மாநகர் முழுவதும் குளிர்ந்த சீதோஷ நிலை நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, காமநாயக்கன்பட்டி, பாண்டவரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற தேசிய அளவிலான தண்ணீரில் மிதக்கும் யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். நீச்சல் குளத்தில் மிதந்தபடி யோகாசனங்களை செய்து அசத்திய இப்போட்டியில் கர்நாடக மாநில அணி முதலிடத்தையும் தமிழ்நாடு அணி 2வது இடத்தையும் பிடித்தன. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ராமச்சந்திரன் வேட்புமனு தாக்கலின் போது விதிமீறி ஊர்வலம் சென்றதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் அலுவலரிடம் முன் அனுமதி பெறாமல் ஊர்வலம் சென்றதாக பறக்கும்படை அதிகாரி அளித்த புகாரில் 2500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என எந்த மிரட்டலுக்கும் தமிழ்நாடு பயப்படாது என்று அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். வாணியபாடியில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் திருப்பத்தூர் மாவட்டம் உருவானதாக கூறிக்கொள்வதாகவும் தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளை திமுக அரசு செய்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தட்டச்சு பிழையால் தன்னுடைய பெயர் சாதி அடையாளத்துடன் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்று விட்டதாக கோவை சிங்காநல்லூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதி தெரிவித்துள்ளார். இது கூட்டணி கட்சியினர் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் தனக்கே அதிர்ச்சியாக இருந்தது என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அவதூறு பரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்காவில் இருக்கும் இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்று அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், விஜயை பார்ப்பதற்காக சென்று விபத்தில் சிக்குவது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். இளைஞர்கள் அரசியலை உற்று நோக்கணும், புரிந்து கொள்ளணும். ஒருத்தர் மீதான பற்றும் பாசமும் இருக்க வேண்டியதுதான். அது உயிரை போக்குன்ற அளவுக்கு இருக்கிறது வருத்தத்துக்குரிய ஒன்றாதான் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராமு நாணயங்களாக கொடுத்த பிணை தொகையை தேர்தல் அலுவலர் ஏற்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெண்கல பாத்திரத்தில் கொண்டு வந்த நாணயங்களை எண்ணுவதற்கு போதிய நேரம் இல்லாததால் தேர்தல் அலுவலர் மாற்றி தரும்படி கேட்டதை அடுத்து அங்கிருந்தவர்களிடம் நாணயங்களை கொடுத்து பணம் பெற்று செலுத்தியுள்ளார். புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றே விரும்புவதாக ஜெகத் ரட்சகன் MP தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் மோடி ஒரு நடிகரை போன்று கையை மட்டும் காட்டி சென்று விட்டதாகவும் வாக்குறுதியை வாயால் சொல்லக்கூட அஞ்சுவதாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். திமுக தலைமையில் ஆட்சி வரணும் விரும்புகிறோம்.
அவங்க நிக்கிறவங்க எல்லாரும் தானே சொல்லுவாங்க. நேற்று கட்சி ஆரம்பிச்சது சொல்றாங்க, நாங்க தான் ஆட்சின்னு சொல்றாங்க. நாங்க என்ன 100 ஆண்டு கால கட்சி, 100 ஆண்டு கால இயக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தேர்தல் பரப்புரைக்காக சென்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காரை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். குலசேகரன்பட்டினம் விலக்கு பகுதியில் காரை நிறுத்தி சோதனையிட்ட அதிகாரிகள் காரில் எவ்வித பொருட்களும் இல்லாததால் அனுப்பி வைத்தனர். போடி தொகுதி மக்கள் அளிக்கும் தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வம் போன்று யாரும் முடிவெடுக்க கூடாது எனும் நிலையை ஏற்படுத்தும் என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். போடி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியின் தேர்தல் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்திய ஆர்பி உதயகுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி உறுதி என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு முடிவை யாரும் எடுக்கக்கூடாதுன்ற அளவில் போடி மக்கள், ஏன்னா போடி மக்களுடைய இதயத்தில் நிறைந்திருக்கிற சின்னம் இரட்டை இலை சின்னம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் சசிகலாவின் கட்சி சார்பில் தாக்கல் செய்த வேட்பாளரின் வேட்புமனுவில் ஏராளமான பிழைகள் இருந்ததால் தேர்தல் அலுவலர் திருப்பி அனுப்பியுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வேட்பாளராக உமாதேவி என்பவர் மனு தாக்கல் செய்தார். பிழையுடனும் முழுமையாக பூர்த்தி செய்யாமலும் இருந்ததால் சரியாக பூர்த்தி செய்து 6ஆம் தேதி தாக்கல் செய்ய அறிவுறுத்தி அதிகாரிகள் அனுப்பியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் பழங்குடி சமூக பெண்களுடன் உற்சாகமாக நடனமாடி வாக்கு சேகரித்தார். அதிமுக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பொன் ஜெயசீலனுக்கு பழங்குடி சமூகத்தினர் வரவேற்பளித்தனர். அப்பொழுது பெண்களுடன் இணைந்து வேட்பாளர் நடனமாடினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100 விழுக்காடு வாக்களிக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட சிறுமிகள் நாட்டியமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாலாஜா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நடன நிகழ்ச்சி பலரையும் வெகுவாக கவர்ந்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேதுபதி தெலுங்கில் பேசி தெலுங்கு மொழி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். முன்னதாக கோவிலில் வழிபாடு செய்தார். அவருக்கு அதிமுக கூட்டணியினர் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து டீ கடையில் டீ போட்டு வாக்காளர்களை கவர்ந்தார். பெண்களை மதிக்க தெரியாதவர்கள் அதிமுகவினர் என்று அமைச்சர் கீதாஜீவன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் CV சண்முகத்திடம் பயிற்சி பெற்றது போன்று தரக்குறைவாக பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் ஒரு கட்டுக்கோப்பாக செயல்பட்ட ஒரு இயக்கத்தை இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட அது ஒரு தரம் தாழ்ந்த போயிட்டு இருக்குது அந்த அதிமுக. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி தாவேகா வேட்பாளர் மதன்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்ய தயாரான நிலையில் கட்சி தலைமை திடீரென நிறுத்தி வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவில் சீட் கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்த ஒட்டப்பிடாரம் MLA சண்முகையா தாவேகாவில் சீட் கேட்டதாக கூறப்படுவதால் வேட்புமனு தாக்கல் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை கிணத்துக்கடவு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது மொட்டையடித்து மிளகாய் மாலை அணிந்து கொண்டு யாசக பாத்திரத்துடன் வந்து 50வது முறையாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தென்காசி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராம்குமார் மேளதாளங்கள் முழங்க குதிரையில் ஊர்வலமாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெனாத்தூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராஜ்குமார் தேர்தல் சின்னம் ஒதுக்கப்படுவதற்கு முன்னரே குறை தீர்க்கும் பெட்டியுடன் வீடு வீடாக சென்று வினோத முறையில் வாக்கு சேகரித்து வருகிறார்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளரின் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் திருப்பி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாவேகா சார்பில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சரவணன் என்பவர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் சரவணன் தனது வேட்புமனுவை முழுமையாக பூர்த்தி செய்யாமல் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வேட்புமனுவை சரவணனிடமே திருப்பி அடித்த தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்வேல் முருகன் அதனை முழுமையாக நிரப்பிவிட்டு தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சங்கு மாலை அணிந்தபடி செப்புக்குடம் நிறைய ₹5 மற்றும் ₹10 நாணயங்களை கொண்டு வந்து செலுத்தி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சிறுவாச்சியைச் சேர்ந்த ராமு என்பவர் சங்கு மாலை அணிந்து வந்து ருத்ராட்சம் மற்றும் வெள்ளிவேல் செருகிய செப்புக்குடம் நிறைய ₹5 மற்றும் ₹10 நாணயங்களோடு தேவக்கோட்டை சாராட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக திருப்பூரைச் சேர்ந்த கோபிநாத் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் நிர்வாகிகள் காந்தி சிலையிடம் முறையிடும் போராட்டம் நடத்தினர். வெளியூர் நபரை தவிர்த்து உள்ளூரில் உழைத்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என வலியுறுத்தியவர்கள் வேட்பாளரை மாற்றும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். அனுமதியின்றி திரண்டதால் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் கூடியிருந்த பக்தர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறி தாவேகா வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் வீரமணி தியாகராஜர் கோயிலில் வழிபட்ட பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்களிடம் நேரடியாக அணுகி விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் அவர் மீது திருவாரூர் நகர காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். விருதுநகர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்தது. வேலூர் மாவட்டத்தில் கடும் வெயிலுக்கு இடையே சத்துவாச்சாரி, காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. வேலூர் ஆரணி சால்வாயில் கால்வாய் பணிகளால் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சூலக்கரை, ஆட்சியர் அலுவலகம், பாண்டியநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த திடீர் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மிதமான மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக காலையிலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் கூடலூர், சுருளிப்பட்டி, நாராயணதேவன்பட்டி, காமைய கவுண்டன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரியை தாண்டி வாட்டி வதைத்த கோடை வெயிலுக்கு இடையே பரவலாக கோடை மழை பெய்தது. தருமபுரி நகர், பச்சினம்பட்டி, கடகத்தூர், அரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வந்த கடும் வெயிலை தணிக்கும் வகையில் மதியம் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. நத்தம், சானார்பட்டி, சின்னாடப்பட்டி, தவசிமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோயில் பங்குனி சுவாதி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டபடியே தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருச்சி கள்ளக்குடி பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயங்கர ஆயுதங்களுடன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து தாங்கள் செய்தது தவறு என மன்னிப்பு கேட்கும் வீடியோவையும் அவர்கள் வெளியிட்டனர். பட்டா கத்தியை வச்சு நாங்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பல வலைதளங்களில் போட்டு ரீல்ஸ் வியூஸ் வரணும்ட்டு கத்தியை வச்சு பண்ணோம். இந்த மாதிரி பண்ணாதீங்க, காவல்துறை எங்களை கைது பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்னும் இந்த மாதிரி இந்த தவறை பண்ண மாட்டோம். நீங்களும் இந்த தவறை பண்ணீங்கன்னா காவல்துறை கைது பண்ணுவாங்க. உங்களையும் இந்த தவறை பண்ணாதீங்க.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குலதெய்வ வழிபாடு மற்றும் கோவில் திருவிழாக்கள் நடைபெறுவதால் ஆடுகளை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்தனர். 30 கிலோ எடையுள்ள செம்மறியாடு வெள்ளாட்டு கிடாய் 17,000 ரூபாய் முதல் 26,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஒரே நாளில் சுமார் 3.5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. மணக்கோலத்தில் தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்திரட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தாவேகா வேட்பாளரின் வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சிக்கு வந்த உறவினர்களின் வாகனம் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தாவேகா சார்பில் குன்னூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நாமக்கல்லைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் போட்டியிடுகிறார். தங்கராஜ் தனது வேட்புமனு தாக்கல் நிகழ்வுக்கு தனது உறவினர்களை நாமக்கல்லில் இருந்து குன்னூருக்கு அழைத்து வந்த நிலையில் சின்ன பெரிய கரும்பாலம் அருகே அவர்கள் வந்த வாகனம் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 12க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் குருசாமிபாளையத்தில் 120 ஆண்டுகளாக தொடரும் இந்து முஸ்லிம் மத நல்லிணக்க விழா விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி இரு சமூக மக்களும் ஒன்று கூடி வெள்ளைக்கொடி ஏற்றி ஒருவருக்கொருவர் சந்தனம் பூசி மாலை மாற்றி மகிழ்ந்தனர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு நோய் தீரத் தொடங்கிய இந்த தனித்துவமான பாரம்பரியம் இன்றும் சமூக ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்கிறது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் ஸ்ரீநாத் வேட்புமனுவை தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவரது பெயரில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தாவேக சார்பில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் நடிகர் ஸ்ரீநாத் வேட்பாளராக களம் காண்கிறார். இந்நிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த சிறிது நேரத்தில் ஸ்ரீநாத் என்ற சுயேட்சை வேட்பாளரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருந்து சென்னை சென்ற அரசு பேருந்தில் கனமழையின் பொழுது ஜன்னல் வழியாக மழைநீர் உள்ளே புகுந்ததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பேருந்து இருக்கைகள் முழுவதும் நனைந்ததால் பயணிகள் அமர முடியாமல் நின்றபடியே பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் அரிசிபாளையம் மாரியம்மன் கோயில் குடமுழக்கு விழாவையொட்டி தீர்த்தக்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரிசிபாளையம் மாரியம்மன் கோயில் குடமுழக்கு விழா வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவையொட்டி நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்று 4 ரோடு உள்ளிட்ட பிரதான சாலைகள் வழியாக ஊர்வலமாக மாரியம்மன் கோயிலுக்கு வந்தடைந்தனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அண்ணாநகர், ஆனந்தகிரி, கல்லுக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நிலவிய வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுற்றுலா பயணிகளும் திடீர் மழை மற்றும் குளிரால் உற்சாகம் அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உதகையில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்நிலையில் தாவரவியல் பூங்கா, ஷேரிங் கிராஸ், மார்க்கெட், ஏடிசி, மத்திய பேருந்து நிலையம் என நகரின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த கடும் வெயில் மற்றும் அனல் காற்றுக்கு இடையே மாலை பரவலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பெரம்பலூர், குன்னம், வேப்பூர், லப்பைக்குடிகாடு, அகரம், சீகூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த திடீர் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை அடுத்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் நாசர் அம்பேத்கர் மற்றும் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருமுல்லை வாயிலில் தொடங்கி ஆவடி வரை திறந்தவெளி ஜீப்பில் சென்றவருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதேபோல் வெளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் அமைச்சர் சேகர் பாபுவுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
ஓகேவா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் 4வது முறையாக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு 5000 தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தான் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் OS மணியன் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொகுதி மக்களின் பேராதரவுடன் மீண்டும் வெற்றி பெறுவேன் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.